ஹாய், நான் ஷர்மிளா. நாங்கள் ஃபேமிலியோட கோவா வெக்கேஷன் முடிச்சுட்டு ஏர்போர்ட்டில் செக்யூரிட்டி செக்இனில் இருக்கும்போது அவங்க ஹிந்தியில் வேறு பாக்ஸ் எடுங்கன்னு சொன்னாங்க. அது எனக்கு புரியல. நான் சொன்னேன் எனக்கு ஹிந்தி தெரியாதுன்னு. அப்போ வந்து அவங்க வேர் ஆர் யூ ஃப்ரம் அப்படின்னு கேட்டாங்க. நான் தமிழ்நாடுன்னு சொன்னேன். தமிழ்நாடு இந்தியாவில் தானே இருக்குது, ஹிந்தி உங்களுக்கு தெரியணும், அது நேஷ்னல் லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஹிந்தி வந்து நேஷ்னல் லாங்குவேஜ்னு இல்லை, இட் இஸ் ஓன்லி அஃபிஷியல் லாங்குவேஜ்னு சொன்னேன். நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் வந்துட்டேன் அமைதியாக, ஃபோனும் அந்த சைடு இருந்ததுனால. ஹிந்தி தெரியாதா அப்படின்னு சொல்லி ஏர்போர்ட் அதிகாரிகள் ஷர்மிளா அப்படின்ற பெண்மணி கிட்ட கேட்டதால அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் இவங்களுக்கு அட்லீஸ்ட் ஃபோனில் கூகுள் பண்ணியாவது காட்டணும்னு நான் ஃபோனில் கூகுள் பண்ணி இட் இஸ் ஓன்லி அஃபிஷியல் லாங்குவேஜ், நாட் நேஷ்னல் லாங்குவேஜ்னு காட்டினேன். இதை நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன், இந்த மாதிரி எனக்கு நடந்துச்சு, இப்படி சொன்னாங்க அப்படின்னு. அப்போ வந்து என் ஹஸ்பண்ட் வந்து இது ஒரு கம்ப்ளைண்ட்டாக கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார். அப்போ பின்னாடியே வந்த நிறையா பேர் சொன்னாங்க, எங்ககிட்டயும் இப்படி தாங்க பேசினாங்க, எங்ககிட்டயும் ஹிந்தி தெரியாதான்னு ஒரு மாதிரி கேவலமாக ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் சிஎஸ்எஃப் ஆஃபீஸர்கிட்ட உள்ளே போய் அவங்க ரூம் கதவை தட்டி கொஞ்சம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் அவங்கக்கிட்ட பேசணும்னு சொல்லி நான் இதை பற்றி சொல்லிவிட்டு, இட்ஸ் நாட் ஃபேர் ஃபார் எனி ஒன், எந்த லாங்குவேஜ் என்ன கல்ச்சுரல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தாலும் தே ஹேவ் டு பி ட்ரீட்டட் வித் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் டிக்னிட்டி. அவங்களோட லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸ் என்னவாக இருந்தாலும் அவங்கள ஒழுங்காக ட்ரீட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிவிட்டு நாங்கள் மேலே வந்துட்டோம். மேலே நாங்கள் கேட்டில் ஏறத்துக்கு முன்னாடி நான் அதை அப்படியே ஒரு இமெயிலாகவும் கிரீவன்ஸ் ஆஃபீஸருக்கு ஒரு லெட்டர் போட்டேன். ஸோ அவங்களும் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்எஃப் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு அதை ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் ஆக்ஷன் எடுத்த வாட்டி அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த சூழ்நிலையை தெரிஞ்சுக்கிட்ட நம்மளுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதோட மத்திய ரிசர்வ் போலீஸ் படை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதையும் வலியுறுத்தி இருக்காங்களாமா. இதை தொடர்ந்து முதலமைச்சருக்கு அளித்த பதில்ல, தினமும் 10 லட்சம் பயணிகளுக்கு பாதுகாப்பை வழங்கிட்டு வரும், நாட்டுடைய பன்மொழி தன்மையை நாங்க நன்கு புரிஞ்சு வச்சிருக்கிறதாகவும் மத்திய ரிசர்வ் போலீஸ் படை தன்னுடைய இணையதள பக்கத்துல தெரிவிச்சிருக்காங்க. அதோட நடந்த அந்த சம்பவம் குறித்து விசாரணைக்கு உத்தரவிட்டு இருக்கிறதாகவும் மத்திய ரிசர்வ் போலீஸ் படை கூறியிருக்காங்க. இதை தொடர்ந்து ஷர்மிளா அப்படின்றவங்க அவங்களுடைய சமூக வலைத்தளங்கள்ல அந்த ஏர்போர்ட்ல நடந்த சம்பவத்தை பத்தி ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோ தான் இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு.